அன்பர்களே, எம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையை வணங்கியும் வேளமு விநாயகப் பெருமானுடைய பாத கமலங்களை வணங்கியும் முதற்கடவுளுக்கு இளையவனான எம் ஞானகுரு இறைவன் முருகன் காலடிகளை தொட்டு வணங்கியும் அன்பர்களாகிய உங்களை வணங்கியும் இந்த மயிலமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சதகம் என்ற பாடலிலே 99 தலைப்பிலே உள்ள நல்லுள்ளம் கொண்ட 20ஆம் பட்ட சுவாமி என்ற தலைப்பிலான பாடலை பாடி பொருள் சொல்ல விரும்புகிற அன்பர்களே. வள்ளுவர்கள் கணித்திடும் ஜோதிடத்தை போற்றும், வள்ளுவர்கள் கணித்திடும் ஜோதிடத்தை போற்றும், பழமிகு 20ஆம் பட்டம் மனதார மகிழ்ந்து 12 ராசிக்கும் மயிலமலை மண்டபத்தில் மெல்லவே திருவுருவம் செதுக்கிய சிறப்போடு மிகு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் விரும்பியே சென்று இலக்கிய விழாவினில் விருதுகள் ஆசி வழங்கியும் தமிழ் திருநாள் தொடர் காணும் பொங்கலில் தேடி வரும் அடியவர் காசி செய்து கொல்லியங்குணம் விநாயகர் கோவில் திருக்குட முழுக்கு முடித்தும் திரு வள்ளுவர் வாழ்ந்து அறநிலை அமைச்சர் சேகர் பாபு பரணம் ஆஜனத்தின் நிலம் மீட்டார் மயில்வள்ளி குஞ்சரிவேல் மயில் சேவல் வரமயிலும் மலைமேவு சுப்பிரமணியனே எங்கள் மலைமேவு சுப்பிரமணியனே. அன்பர்களே, 99 தலைப்பிலேயான நல்லுள்ளம் கொண்ட 20ஆம் பட்ட சுவாமி. வள்ளுவர்கள் கணித்திடும் ஜோதிடத்தை போற்றும் வளமிகு 20ஆம் பட்டம். திருவள்ளுவர் குலத்தைச் சார்ந்தவர்கள், திருவள்ளுவர் இனத்தைச் சார்ந்தவர்கள் வள்ளுவர்கள் கணித்திடும் ஜோதிடத்தை, ஒரு குழந்தை பிறந்த நேரத்தை, ஜனன நேரத்தை, தேதி நேரம் கிழமைகள் குறித்து கொடுத்தால் உடனடியாக ஆதியந்தம் பரமநாழிகை எடுத்து அந்த ஜோதிடத்தை கணித்து கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகிய வள்ளுவர்கள் கணித்திடும் ஜோதிடத்தை மிகவும் மதித்திடும் போற்றிடும் வளமிகு 20ஆம் பட்டம் நமது 20ஆம் பட்டம் சுவாமிகள் மனதார மகிழ்ந்து 12 ராசிக்கும் அந்த ஜோதிடத்தை நம்பி 12 ராசிக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் என்று சொல்லக்கூடிய 12 ராசிக்கும் மயிலமலை மண்டபத்தில் மெல்லவே திருவுருவம் செதுக்கி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான அந்த அமைப்புகளை செதுக்கி சிறப்போடு கடக நட்சத்திரமா கடகம் என்றால் அதற்கு நண்டு, இப்படி மேஷம் ஆடு, இப்படி அதுக்கு உண்டானதை அந்த செதுக்கி வைத்திருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த ஒரு சிறப்பு செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செதுக்கிய சிறப்போடு இங்கு செய்த சிறப்போடு மிகு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் ஒவ்வொரு முறையும் நடத்துகின்ற புதுவையிலே பாண்டிச்சேரியில் நடக்கின்ற தமிழ்ச்சங்கத்திலே போயிட்டு விரும்பிய சென்று தான் அங்கே விருப்பமுடன் ஆர்வத்துடன் சென்று அந்த இலக்கிய விழாவினில் விருதுகள் ஆசி வழங்கியும் அங்கே போயிட்டு விருதுகள் உரியவர்களுக்கு தக்கவர்களுக்கு விருதுகள் ஆசி வழங்கி அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி தமிழ் திருநாள் தொடர் காணும் பொங்கல் ஆண்டுக்கு ஒரு முறை தமிழர்களுடைய நாள். கதிரவனுக்கும் உழுகின்ற உழவனுக்கும் உழவு தொழிலுக்கும் மாட்டுக்கும் இவற்றுக்கெல்லாம் நன்றி சொல்லக்கூடிய விதமாக நம் முன்னோர்கள் வைத்துள்ள அந்த போகி, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என்று சொல்வார். காணுகின்ற பொங்கல். அந்த பொங்கலிலே தேடி வரும் அடியவருக்கு ஆசி கொடுத்து அவர்களுக்கு உண்டான ஆசி வழங்கி செய்து வந்தவர் நமது 20ஆம் பட்டம் கொல்லியங்குணம் விநாயகர் கோவிலில் திருக்குட முழுக்கு முடித்தும் திரு. நம்ம கொல்லியங்குணம் இங்கே மயிலத்து நிறுத்தம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து வடதிசையாக 10 நிமிட பயணமாக நடந்து வந்தால் கொல்லியங்குணம் என்ற ஊர் உள்ளது. கொல்லியங்குணத்திலே அந்த சாலை ஓர பிரதான சாலை மார்க்கத்திலே சாலை ஓரத்திலே இருக்கின்றது. அந்த கொல்லியங்குணம் விநாயகர் கோவிலுக்கு உள்ள ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த விநாயகர் வளர்ந்துனே இருக்கார். அதை கண்டு மக்கள் அந்த கொல்லியங்குண விநாயகருக்கு மேலே மூடினால், கோபுரத்தை மூடினால் நமக்கு கேடு வரும் என்று அஞ்சி பயந்து அந்த வேலையை செய்யாமல் இருந்தார்கள். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அகத்தியர் என்ன பண்ணாரு? கமண்டலத்திலே 7 கடலையும் கமண்டலத்திலே அடக்கினாராம். எப்படி? இறைவன் மீது உள்ள அன்பு, பக்தி, கருணை வைத்தார், அடக்கினார்.
அப்படி இறைவன் மீது உள்ளவர் பக்தியில், அன்பில், கருணையில் அந்த கொல்லிங்குண விநாயகர் கோவிலை சிறப்புடன் தான் கிட்ட இருந்து அதற்கு உண்டான அனைத்து வேலையும் செய்து குடமுழுக்கு விழாவும் செய்து செவ்வன செய்தார்கள். சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் போய் பார்க்கலாம். பக்கத்திலே மயிலமலைக்கு வந்தீங்கன்னா வருகின்ற அன்பர்கள் அங்கே குடமுழுக்கு விழா நடந்த கொல்லிங்குண விநாயகரை வந்து நீங்கள் கும்பிட்டு போகலாம். விநாயகர் பெருமான் முதற்கடவுளாச்சே, அவருக்கு செய்தார்கள் குடமுழுக்கு விழா. முடித்தும் திருவள்ளுவர் போல் திருவள்ளுவர் 1330 அருங்குறளை பாயிரத்தினோடு பகிர்ந்தவர் 1330 அருங்குறளையும் எழுதிய திருவள்ளுவர் போல் வாழ்ந்து அறநிலை அமைச்சர் சேகர்பாபு, நமது தமிழ்நாட்டினுடைய அறநிலை அமைச்சர் சேகர்பாபு ஆன்மீக தொண்டை அவ்வளோ செவ்வன சிறப்பாக ஒவ்வொரு அமைச்சர்களும் செய்து கொண்டு வருகின்றார்கள். இவர் மேலும் சிறப்பு செய்யும் விதமாக அங்கே உள்ள கோவில் நிலங்களை மீட்டெடுத்து உரியவர்களுக்கு உரிய இடத்துக்கு ஒப்படைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வேலைகளை ஆன்மீகத்தில் சேகர்பாபு ஐயா அவர்கள் செய்து வருகிறார்கள். நமது அதை போன்றே இந்த பொம்மையார்பாளைய இந்த இறைவன் முருகனுக்கு உண்டான ஆதீனத்தின் நிலத்தையும் மீட்டு கொடுத்தார்கள். மயில்வள்ளி குஞ்சறிவேல் மயில்சே வரமயிலும் மலைமேவு சுப்பிரமணியனே. அப்படிப்பட்ட சிறப்புகளை பெருமைகளை உடைய வள்ளி தெய்வானை வேல் மயில் சேவலோடு வந்திருந்து காட்சி தந்து அருளுகின்ற எம் இறைவன் ஞானகுரு தமிழ்கடவுள். தமிழே முருகன், முருகனே தமிழ். தமிழறிந்தவர்கள் யாவரும் பெருமை கொள்வதற்கு இது ஒரு சிறப்பானது. தமிழ் அறிந்தவர்கள், தமிழ் பேசுபவர்கள் அனைவருக்குமே முருகன் அருள் செய்வார். ஏனென்றால் தமிழே முருகன், முருகனே தமிழ். இதில் எல்லளவும் சந்தேகமில்லை அன்பர்களே. ஒவ்வொரு பதிவில் நான் சொல்லி வருகின்றேன். தமிழ் அறிந்தவர்கள், முருகனை அறிந்தவர்கள். அப்படிப்பட்ட மலைமேவு சுப்பிரமணியனே என்று இந்த பாடலிலே முடித்துள்ளோம். 99வது தலைப்பிலே உள்ள நல்லுள்ளம் கொண்ட 20ஆம் பட்ட சுவாமி தலைப்பிலான இந்த பாடலை படித்து பாராயணம் செய்கிற நண்பர்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் தருவார். சிலை போல் சிற்பி செதுக்கிய சிலை போல் எப்படி உள்ளதோ அதே போன்று நல்ல வடிவம் பெற, அழகு பெற, இளமை பெற இந்த பாடலை படித்து பாராயணம் செய்பவர்களுக்கு இறைவன் முருகன் அருளுவார். என்றும் இளமையை கொடுப்பார். இளமையோடு வாழ்ந்து வளமையோடு வாழ எல்லாம் வல்ல இறைவன் முருகன் எம்பெருமான் உங்களுக்கு எல்லாம் அருள் செய்வார் என்று வேண்டிக் கொண்டு இந்த அடியேன் அணிவனனை ஆதரித்து ஆசி வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய விமர்சனங்களை தாருங்கள் அன்பர்களே. வணக்கம்.